எங்க பகுதியில பார்த்தீங்கன்னா, காய்கறிங்க, கரும்பு இந்த மாரி பயிரு தான் எங்க பகுதியில பாலக்கோடு பகுதியில ஒரு காலத்துல வந்து நல்லா அமோகமா விளைச்சல் இருந்துச்சு. இப்ப வந்து கிட்டத்தட்ட 2000க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 25 வருஷமா பார்த்தீங்கன்னா, ஆ கடுமையான வறட்சியின் பிடியில் சிக்கி இந்த பகுதி மக்கள் வந்து ஒரு வாழ்வாதாரத்தை இழந்து நிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா, இந்த தூள் செட்டி ஏறு திட்டத்த கொண்டு வரோங்க. ஆ ஜர்தலா ஏரி திட்டத்த கொண்டு வந்து இந்த பக்கமா தண்ணி நிரப்பி, அ எ பூரா ஒரு நல்ல ஒரு விவசாய செழிப்பா நாங்க பண்றோங்கிற மாரி சொல்றாங்களே தவிர, ஆனா இதுவரைக்கும் யாரும் செஞ்சதே கிடையாது. என்ன காரணம்னு தெரியல. தூள் செடியர் திட்டத்த அ விரைவா அமுல்படுத்தி, இந்த பகுதி மக்களுக்கு வந்து நல்ல ஒரு செழிப்பான முறையில அ அதாவது உபரி நீர் திட்டம். அது வந்து நீங்க வந்து உபரி தண்ணி தான் நான் கேட்கறேங்க. செஞ்சு குடுத்தீங்கன்னா, இந்த பகுதி மக்கள் வந்து நல்லா ஒரு செழிப்பா இருப்பாங்க. இந்த ஓசூர், பெங்களூரு அந்த மாரி வெளியில போக வேண்டிய வேலை எங்களுக்கு இருக்காது. எங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிக் குடுக்குன்னு சொல்லிட்டு, ஆ இந்த பாலக்கோடு பகுதி விவசாயிகள் சார்பாக அந்த புதுசா பொறுப்பேற்றிருக்கிற அரசாங்கத்த கடந்த கால அரசாங்கம் மாரி இல்லாம, ஈகோ பார்க்காம, அரசியல் பார்க்காம இத செஞ்சு குடுங்கன்னு சொல்லி, எங்க ஒட்டுமொத்த மனக்குமுறலோட இந்த செய்திய வந்து அரசாங்கத்துக்கு போய் சேரும்னு சொல்லிக்கிறேங்க.